எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் ராணுவ வீரர் கண்ணீர் மல்க பேசிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. தன்னுடைய மனைவி தாயாரை சொத்து பிரச்சினைக்காக தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எனக்கு லீவ் கிடைக்கவில்லை என்று சொல்லி கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார் எஸ்பி சார் வணக்கம் சார். நான் ராணுவ மாவட்டம் முதல் திருவட்ட ஏனாதி கிராமத்திலேருந்து முரளிஜன் பேசுகிறேன் சார். நான் 2020 இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2013 ஏனாதியில் எங்கள் தாத்தாவோட பேரில் உள்ள பட்டாவில் செல்லையாத்தேவர்கள் ஒரு வயல் நிலத்தில் நாங்கள் 3 பங்கா, அதாவது கிராமம் பிரிச்சுக்கிட்டபடி 3 பங்காக பிரித்து எல்லாம் எங்கள் பங்கில் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். ஆனால் இவர் எங்கள் அப்பாவோட அண்ணன் ராமச்சந்திரன் நாங்கள் வீடு கட்டுறதை வச்சு அந்த வீட்டை காமிச்சு அவர் லோன் வாங்கிட்டார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நாங்கள் சண்டை போட்டு விட்டோம், நீ இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட தனியாக எங்களுக்கு கிடக்கு. இப்போ 2025 ஜனவரி மாதம் எனக்கு நீங்கள் வாங்கின பாதையில் பாதையை கொடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த லோன் என் பேர் அலாட் ஆகிருக்கு, அதை நான் அலாட் ஆகிடல, நான் அது கேஸ் கொடுத்து ஏன் மேலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஜனவரி மாதமே எஸ்பிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதில் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் அவங்க மக கோமாதா ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டே இங்கே தான் வேலை பார்க்குறாங்க சிவகங்கையில். அப்போ அவங்க தடுத்தனால போலீஸ் வேலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிடிஓ ஆஃபீஸ் எப்படின்னா அவங்க மக ஆரையாக இருக்குது, அதனால் அங்கே எடுக்க முடிக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன ஆசை பண்ணுறது? அப்போ நான் இங்கே இப்போ பூட்டானில் இருக்கேன். பூட்டான் நான் ஜனவரி மாதம் ஊருக்கு இன்னும் இங்கே 5 மாதமாக இங்கே தான் இருக்கேன். நான் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இப்போ வர போயிட்டு இருக்கு. நாங்கள் எப்படி தான் வரப்போகிறது எனக்கும் தெரியல. அப்போ இன்றைக்கி எப்படின்னா அவங்க போய் எப்படின்னா வீட்டு ரசீது மாற்றுறதுக்காண்டி, அதாவது வீடு கட்டின எங்களுக்கு விபி பில்லு, வீட்டு ரசீது, கட்டின பில்லு எல்லாமே எங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. நான் அந்த ப்ரூஃபை கூட நான் எஸ்பி ஆஃபீஸ் கூட அனுப்பியிருக்கேன். நான் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வீட்டோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே ப்ரூஃபோடு அனுப்பியிருக்கேன். ஆனால் இப்போ எப்படின்னா இன்றைக்கி அவங்க வீட்டு ரசீது மாதிரி கல்லாடி போயிருங்க. அப்போ எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் என்னோடய ஒய்ஃபும் போய் ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி பிடிஓட்ட கேட்கும்போது அவங்க மருமையை தட்சணாமூர்த்தின்னு ஒருத்தன் எங்கள் அம்மா அடிக்க வந்திருக்கான். அடிக்க வரவும் அதோட எங்கள் அம்மா உடனே கல்லாடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் எந்த விட ஆக்ஷன் எடுக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கொடுத்தோன்னே அவங்களுக்கு பாதுகாப்புன்னு இல்லை, அவனை மாட்டி வச்சுருக்கணும். இப்போ அவங்க ராமச்சந்திரன், அவர் பொண்டாட்டி கிளவி, அப்புறம் அவங்க மையன் 3 மயங்க, அவங்க 3 பார்த்துப்பேன், அந்த 3 பேர், அப்புறம் அவங்க மக ஒன்று ஈஸ்வரின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேர் கட்டக்கம் போட எங்கள் அம்மா ஏனாதிலே எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. 6 பேர் எங்கள் அம்மாவை அடித்து வகர இது பண்ணி தாலி எல்லாத்தையும் எங்கள் ஒய்ஃபு முட்டை வச்சு எல்லாம் பண்ணி போய் எங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது. எனக்கு அதனால் அழுகே வருது, எனக்கு அழிய வருது. சரிங்களா? அதோட இப்போ அவங்க 6 பேர் எங்களை அடிச்சுட்டு அவங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் அவங்க அக்கா தான். அவங்க அக்கா கோமாதா எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அதுதான் காரணம். அதுதான் சொல்லி ஐடியா கொடுக்குது. அப்போ நீங்கள் தான் இதை நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க சார். அவங்க 6 பேர் எங்களை தான் அடிச்சுருக்காங்க. ஊரில் வேணா கேட்டுங்க, எப்படின்னா கேட்டுங்க. நீங்கள் ஊரில் விசாரிச்சுங்க யார் அடித்தா என்ன அடித்தாங்க, சாட்சி எல்லாமே இருக்காங்க. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க 6 பேர் கம்பெடுத்து எங்கள் அம்மாவை 7 பேர் மிச்சம் பேர் 2 பேர் எங்கள் அம்மாவையும் என் ஒய்ஃபையும் 6 பேர் அடிச்சிருக்காங்க சார். இது யார் சார் கேட்பா? நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது சார். நீங்கள் தான் சார் தயவு செஞ்சு கேட்டு கொடுக்கணும், ப்ளீஸ் சார். நீங்கள் எப்படியே அவங்கள பிடிச்சி உள்ளே போடணும், இல்லைன்னா 6 பேர் சும்மா கூட அடிச்சு விட்டு இதில் ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்திருக்காங்க சும்மா. எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் எப்படி சார் அடிக்க முடியும் 6 பேர்த்த? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் தான் சார் அப்படியே கேட்டு கொடுக்கணும் சார். நான் இதுக்கான ப்ரூஃப், எங்கள் வீட்டுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நான் இப்போ கூட உங்கள்கிட்ட அனுப்புகிறேன். எங்கள் அம்மாவோட வீடியோ நான் இப்போ அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் சார் நல்ல. நானும் எங்கள் ஆஃபீஸில் விட்டு எல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் எஸ்ஏ தான் பேசினார், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அதாவது கொடுக்குறேன், இங்கே ஏட்டையை அனுப்பியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அவர் பார்ப்பார் அப்படின்னு. இது என்ன சார் இது? அவங்க 6 பேர் அங்கே போயிட்டாங்க, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அவங்க 6 பேர். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அக்கா எல்லோரும் தான். நீங்கள் தான் சார் நல்லா கேட்டு கொடுக்கணும், ப்ளீஸ் சார். எங்களால் இப்போ வர முடியாது லீவுக்கு, நீங்கள் தான் பார்த்துக்கணும் எப்படியாவது எங்கள் ஃபேமிலியை. என்னோட ஹஸ்பண்ட் முரளிதரன் பேர். அவர் 2016 இந்தியன் ஆர்மியில் இருக்கார். இப்போ அவரால் வர முடியல. நான் புதன்கிழமை யூனியன் ஆஃபீஸுக்கு வீட்டு சம்மந்தமாக பேச போயிருந்தேன். அப்போ பார்த்திபன் தட்சணாமூர்த்தி, அவர் எங்கள் மாமனாரோட கூட பிறந்த அண்ணன் மையன், அவங்க 2 பேரும் வீட்டு சம்மந்தமாக இங்கே வராத எங்கள் வீடுன்னு சொல்லி அவங்க என்னை செருப்பால் அடிக்க வந்தாங்க. அது சம்மந்தமாக கடலாடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். எங்கள் ஊர் பேரையூர் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி என்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு பார்த்திபன் தட்சணாமூர்த்தி எங்களை மிரட்டுறான்னு, கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். நீங்கள் போமா, நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அவங்க போக சொல்லிட்டாங்க. அன்னைக்கு புதன்கிழமை நைட்டு எங்கள் ஊர் ஏனாதி கிராமம்
கிராமத்தில் போய் நானே மாமியார் முத்துமினாலும் போய் இருந்தோம். அவங்க 6 பேர் ராமச்சந்திரன், ஈஸ்வரி, பார்த்திபன், கிழவி, கணேசன், இது தட்சிணாமூர்த்தி 6 பேர் வந்து எங்களை வீட்டுக்குள்ள இருந்தவங்களாம் உன்னை கொல்லாம விட மாட்டேன், வெளியில வாடின்னு எங்களை இழுத்து இதோட நீ செத்து ஒளி, எங்களை மீறி நீ, நான் அந்த பார்த்திபன் அவர் சொல்றாரு, நீ வக்கீல் பிடி, நான் உன்னை அடிச்சா நீ வக்கீல் பிடிச்சி போக உனக்கு ஒரு வக்கீல் 1 லட்சம் 2 லட்சம் ஆகும், எனக்கு ஒரு ஸ்டாம்ப் இருந்தா போதும், உன்னை கொண்டுட்டு இந்த வீட்டை நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்து அவர் எங்களை அடிச்சு எங்க அத்தையை எல்லாரும் கல்லில் முட்டை வச்சு இதோட நீ செத்து ஒளின்ட்டு அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு. இதுவரை நாங்கள் 6 பேர் மேலே கேஸ் கொடுத்ததுல பார்த்திபன், ஈஸ்வரி மேலே கேஸ் இதுவரை எடுக்கவே இல்லை, எஃப்ஐஆர் போடவே இல்லை. இவங்க 2 பேர், இவர் தான் பார்த்திபன் தான் ஏற்கனவே எங்களை மிரட்டினாரு. 2 பேர் மேலே 6 பேர் வந்து அடிச்சாரு, 4 பேர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க, 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போடலை. எஃப்ஐஆர் போடல. உங்க பேர் என்னம்மா? என் பேர் உமாராணி. உங்க வீட்டுக்காரரு எங்க இருக்காரு? அவர் என்ன பண்ணி போட்டுருந்தாரு? முரளி ஜெகன் இந்தியன் ஆர்மில பூட்டான்ல இருக்காரு. என் குழந்தைனார் வந்து ஆனந்தகுமார் ஃபயர் சர்வீஸ்ல இருக்காரு. எங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை, நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். நாங்கள் எஸ்பி டிஎஸ்பி சம்பந்தமா பேசிட்டோம் சார், எல்லா சட்டையும் பேசிட்டோம். லாஸ்டா இங்க கலெக்டர் பார்க்க வந்திருக்கோம். நீங்க ஹெல்ப் பண்ணி. எங்க பேர் உமாராணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.